ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னங்க இது ஒரே மொக்கையா இருந்தது. காலங்கத்தால அது ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது. ஒரு 33-34 பாயிண்ட் கேப் அப் நிஃப்டி 50. நம்ம ரெசிஸ்டன்ட்டு அந்த 26,200 சொல்லியிருந்தோம். 202 என்னமோ அதை போய் டச் பண்ணிட்டு அங்கதான் ஓப்பனே ஆச்சு. அங்கிருந்து இறங்குச்சு. நம்ம 26,136 நேற்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லெவலை வந்து தொட்டுது. நான் அங்க அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சப்போர்ட்டுன்னு நான் பச்சை கலர் கோடு கீழே 26,051 காமிச்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த லைனை வந்து நான் ரெட்லயே வச்சிருந்தேன். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல, அதாவது அன்னைக்கு வந்து அந்த பேஸை நான் அப்படியே வச்சிருப்பேன். அதை நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி ப்ளூ லைன்ல காட்டுவேன். அன்னைக்கு அதை நேற்று காட்டலை, அதனால பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதாவது அந்த ரேஞ்ச் வந்தது, அந்த ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பா எடுத்திருக்கலாம். மார்க்கெட்ல நல்ல ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். எல்லாரும் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, சார் அதை நீங்க சொல்லவே மறந்துட்டீங்க, ஆனா அந்த ரெட் லைன் மட்டும் இருந்தது, நாங்க எடுக்கிறதா வேணாம் அப்படின்ற மாதிரி டவுட்ல இருந்தோம். ஆனா அங்கதான் நான் எடுத்தேன். நான் எப்பவுமே உங்ககிட்ட பல தடவை சொல்றது என்ன, நான் இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணா அந்த ரேஞ்சை வரும்போது நான் ஒரு 10-12 பாயிண்ட் கம்மியா தான் போடுவேன் அப்படின்னு சொல்றதே இந்த ஒரு ரீசனுக்கு தான். ஏன்னா அந்த சப்போர்ட்டை வந்து அவன் தொடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை கிராஸ் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டு மேல பவுன்ஸ் ஆகும். இதை நான் பல தடவை சொல்லிட்டேன். பாருங்க, அந்த லைனை கட் பண்ணிட்டு நம்ம 34 36 சொல்லியிருக்கோம். அவ வந்த ரேஞ்ச் வந்து 24. அங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 10 பாயிண்ட் இறங்கியிருந்தா நம்மளோட ஸ்டாப் லாஸை கண்டிப்பா ட்ரிகர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா மார்க்கெட்டு 9:45 இருந்து சல்லுன்னு மேல போயிட்டான். எது வரையும் போயிட்டான்? அந்த பழைய 26,200 கிட்டே போயிடுச்சு. 96 வரையும் போயிருக்கான். ஸோ இங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் கண்டிப்பா. ஆனா அது நீங்க வாட்ஸ்அப்ல அமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது நான் வந்து எப்பவுமே அந்த லைன் அங்க மென்ஷன் பண்ணுவேன். அதை ரெட்டாவே வச்சிருந்தேன். நான் சொல்லியிருப்பேன், ஆனா 26,136 கண்டிப்பா அது சப்போர்ட்டா எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் வீடியோல சொல்லியிருப்பேன். அது யாரும் பார்க்கலையா இல்ல கேட்கலையான்னு தெரியல. ஆனா சில பேர் எடுத்திருக்காங்க, நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்தா கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் அங்கதான் சொன்னேன், அதை கட் பண்ணி கீழே வந்தா ட்ரை பண்ணுங்கடா அப்படின்ட்டு. அதை எடுத்திருக்காங்க அவங்களும். யூடியூப்ல பார்த்து ஒரு 3-4 பேர் கேட்டிருக்காங்க. அதை நீங்க ரெட்டு போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா அது சொல்லல சப்போர்ட்டா. மேல போயிட்டு வந்தாவே அடுத்த நாள் அது எங்க கன்சாலிடேட் ஆச்சோ அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த லைன் சொன்னேன், 26,047. சரி, ஓகே, அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 10 மணில இருந்து மார்க்கெட்டு 2:15 வரையும் நேத்து மாதிரியே தாங்க இருந்தது. கடுப்புங்க, பயங்கர கடுப்பு. இன்னைக்கு இந்த ஏரியாலாம் ஆப்ஷன் செல்லறவங்கலாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க. ஆனா அடுத்தது 2:30 மணிக்கு ஒரு கேண்டில் வந்தா பாருங்க, எனக்கு இன்னைக்கு என்னவோ ஒரு டவுட்டா இருக்குதுங்க. இவ்வளவு பெரிய கேண்டில்லாம் ஒண்ணு எஃப்ஐஏ செல்லிங் இருக்கணும், இல்லைன்னா டிஐஸ் செல்லிங்ல இருக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிஐஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேண்டில் கடைசி நேரத்துல வருதுன்னா எஃப்ஐஎஸ் மேல எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டில் இதெல்லாம் பார்த்தா எஃப்ஐஎஸ் உள்ள இன்னைக்கு செல்லிங்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது இன்னைக்கு ரிப்போர்ட் வந்தாதான் நமக்கு தெரியும். செல்லிங்ல இருந்தாங்கன்னா இதுதாங்க மார்க்கெட்டோட அகைன் ஒரு உச்சம். இந்த இந்த இப்ப நீங்க வந்தா பாத்தீங்களா 26,234, இதுதான் கடைசியா உச்சமா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருந்தாங்கன்னா இந்த இந்த கேப் எல்லாம் கண்டிப்பா ஃபில் பண்ணும் இந்த வாரத்துல வியாழக்கிழமை வேற லீவு, கிறிஸ்மஸ்ன்றதுனால. ஸோ இன்னும் இருக்கிறது வெனஸ்டே ஒரு நாள், ஃப்ரைடே ஒரு நாள் தான். ஸோ மார்க்கெட்ல இந்த வீக்குள்ள இது இறங்குறது கஷ்டம் தான், இந்த கேப் எல்லாம். நெக்ஸ்ட் வீக்ல நியூ இயர் வேற வருது. நியூ இயர் செலிப்ரேஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரியாது. எப்பவுமே ஒரு நல்ல நாள்ல வந்து மார்க்கெட் பிளஸ்ல தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேப்பை ஃபில் பண்ண வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. எஃப்ஐ செல்லிங்ல இருந்தாதான் இந்த கேப் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா டிஐஸ் எப்படியும் செல் பண்ண போறது கிடையாது. அப்ப மார்க்கெட் எப்படியும் கீழே இறங்க போறது இல்லை. பண்ணா அவங்க மட்டும் தான் பண்ணும். இவங்க 2 பேர்ல எஃப்ஐஸ் பண்ணாதான் இந்த மாதிரி கேண்டில்லாம் வரும். நேத்தெல்லாம் வந்துதா அந்த மாதிரி கேண்டில்? இல்ல எஃப்ஐஸ் பை பண்ணியிருந்தாங்கல்ல 3 நாளா, அங்க எங்கேயாவது வந்திருக்கா பாருங்க? இல்ல. சரி, அதுக்கு முன்னாடி அங்கேயும் இல்ல. எவ்வளவு பெரிய கேண்டில் பாருங்க. இதெல்லாம் எங்க 200ல இருந்து 64 70 பாயிண்ட் இறங்கி இருக்கு இந்த ஒரு கேண்டில்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தா எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்ல இருக்க மாதிரி தான் எனக்கு எப்பவுமே தோணும். இன்னைக்கு ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் இன்னைக்கு அவங்க செல்லிங்ல இருக்காங்களா இல்ல பையிங்ல இருக்காங்களான்னு. என்னுடைய ஒரு கட்ஸ் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா எஃப்ஐ செல்லிங்ல இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போது நான் சொன்னேன் 26,200 பில்டப் ஆகிட்டே இருக்கு, 6 கோடி கிட்ட இருக்கு. ஆனா இந்த நேரத்துல வந்து அந்த 26,200 புட் சைடும் நல்லா பில்டப் ஆயிட்டு இருந்து ஒரு ஸ்டேஜ்ல காலை அப்படியே புட் சைஸ் வந்து பில்டப் அதிகமா இருந்தது. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் கண்டிப்பா கீழே இறக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அதுதான் இங்க நடந்திருக்கு. நான் இங்க ஒரு 850 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். சும்மா ஒரு யதார்த்தமா போட்டேன். 26,200 நான் போடும் போது 9 ரூபா. அவன் போயிட்டான். நான் ஒரு 10-12 பாயிண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஆனா அவன் போயிட்டான் 40 ரூபாய் வரையும் போனான். விட்டு இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இன்னும் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணோம்னா இருக்கிற ப்ராஃபிட்டும் போயிடும்ன்றதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடம் கரெக்டா 2:30 மணி. ஸோ அதுக்கப்புறம் ஆடலை. இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம், எக்ஸ்பைரி டேல 2 இடம். இன்னைக்கு ப்ராஃபிட்டா முடிஞ்சது பாருங்க. 10 மணில இருந்து 2:15 வரையும் ஒரு ட்ரேடு கூட எடுக்க முடியல. ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு அதுக்கே தெரியல. நேத்து மாதிரியே தாங்க இருந்தது. இன்னைக்கும் நேத்து வந்து ஒரு 2:30 மணிக்கு மேல, இன்னைக்கு அதே 2:30 மணி தாங்க. ஸோ இந்த 2:30 மணி தான் மார்க்கெட்ல ஏதோ ஒரு வேலை பண்ணுது. நேற்றும் 2:30 மணி தான், இன்னைக்கும் 2:30 மணி தான். இதுதான் நிப்டி 50ல இன்னைக்கான முழு நேர ட்ரேடிங் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். 2 இடம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. யூஸ் பண்ணவங்க, நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் தான். மற்றவங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அந்த கோடு கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் நான் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் வராம. அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் அதே தான். ஒரு கேப் அப் ஓப்பனிங் 120 பாயிண்ட் வருமா கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து இறங்குச்சு. நம்ம சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. நான் வரும் தான் பார்த்தேன். சென்செக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 85,181 வரும் தான் பார்த்தேன். ஆனா வரல. ஆனா இந்த அதாவது நேத்து முடிஞ்சது பாத்தீங்களா? இதை பாருங்க. அதே மாதிரி இந்த சார்ட்லயும் அந்த நேத்தோட கன்சாலிடேட் லைனை நான் எடுக்கவே இல்லை. இது வந்து தொட்டுதுன்னா இது வந்து சப்போர்ட்டா மாறிடும். மேல இருந்து கீழே வந்தா சப்போர்ட்டா மாறிடும். கீழே இருந்து மேல போச்சுன்னா ரெசிஸ்டண்டா மாறிடும். இதை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன ஒண்ணு, அப்ப நான் அதை வந்து ஒரு ப்ளூ லைன் போட்டு காட்டுவேன். இது ரெட்டிலேயே விட்டுட்டு இருக்கேன். அதுதான் இதுல இந்த சென்செக்ஸ்ல ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நம்ம அவன் ரெசிஸ்டன்ட்டும் போல சப்போர்ட்டும் போல. இங்க ஒரு சைடு வேலையே முடிஞ்சா இன்னைக்கு இங்க வேணுமா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அது அவ்வளவு அக்யூரேட்டாலாம் எடுத்திருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ்ல நம்மளோட ரேஞ்சுக்கு வரவே இல்லை. உண்மையை சொன்னா அதுதான். பாருங்க, அந்த லைனையே அந்த லைனை தான் பேஸா எடுத்து 9:45 இருந்து 3:30 வரையும் அதே தான். அங்க இருந்து ஒரு பிளஸ் மைனஸ் எவ்வளவு போயிருக்கான்னா ஒரு 200 இல்ல 150 பாயிண்ட் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு இந்த சென்செக்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 43 பாயிண்ட் மைனஸ், நம்ம நிப்டி 50 ஒரு 5 பாயிண்ட் பிளஸ், பேங்க் நிப்டி ஒரு 5 பாயிண்ட் மைனஸ். இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ்ல எந்த ஒரு ட்ரேடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. உண்மையை சொன்னா கொடுக்கல. இந்த 2.25 கேண்டில் வந்தா அவனும் அந்த ரெசிஸ்டன்ட் போல, ஓப்பனிங் கேண்டில் வந்தா அவனும் அந்த ரெசிஸ்டன்ட் போல. ஸோ இதுல எந்த வாய்ப்புமே இல்லை. இதுதான் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு
அப்படின்ட்டு. வேர்ல்டு மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் நேற்று பிளஸ், எஸ்எம்பியும் பிளஸ்ல தான் முடிஞ்சது, நாஸ்டாக் பிளஸ்ல, எஃப்டிஎஸ்சி வந்து முடிஞ்சிச்சு 2 பாயிண்ட் பிளஸ், சிஎஸ்சி மைனஸ் 12 பாயிண்ட், டாக்ஸ் இப்ப ட்ரேட் ஆகுது 33 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. நிக்கி இவன் எவ்வளவு ஆட்டம் ஆடுவான் ஒரு நாளைக்கு, 2.5%, 2.25% அப்படின்னு ஏறக்கூடியவன் ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் தான் இன்னைக்கு பிளஸ். ஹாங்சங் 27 பாயிண்ட் மைனஸ், ஷாங்காய் கம்போசிட் 2 பாயிண்ட் பிளஸ், நம்ம என்எஸ்சி நிஃப்டி 5 பாயிண்ட், பிஎஸ்சி சென்செக்ஸ் 43 பாயிண்ட் மைனஸ், எஸ்டிஐ வந்து 29 பாயிண்ட் பிளஸ், காஸ்பி ஒரு 12 பாயிண்ட் பிளஸ். யூஎஸ் டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நேற்று 98 என்னமோ பார்த்தோம், இன்னைக்கு 97. யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப, யூஎஸ் டாலர் குறைய குறைய அது கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தாங்க வாய்ப்பு. கோல்டு பார்த்தீங்களா ஏறிட்டான் பாருங்க, அடுத்த பாக்ஸுக்கு போயிடுச்சு. நான் 4300 4400, அதெல்லாம் இல்லப்பா, நான் 4500 4600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹையஸ்ட் 4530 வரையும் போயிருந்தான், இப்ப ட்ரேட் ஆகுறது 4516. மணி இப்போ 4:40 தான் ஆகுது. க்ரூட் ஆயில்ல நார்மல்ல தான் இருக்கு, 58 தான் இருக்கு. நம்ம டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போ அது வந்து 6 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர் ஒரு 2 பாயிண்ட் தான் மைனஸ்ல இருக்கு. நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டு நாஸ்டாக் கம்போசிட் மேல ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கு எனக்கு. ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கு. ஒருவேளை இவன் 22,990 அகைன் சப்போர்ட்டா வருவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இவனுக்கு இங்க சப்போர்ட் இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ட் இங்க பக்கத்துலயே இருக்கு, 23,718 ரெசிஸ்டன்ட் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இது எனக்கு என்னவோ யூஎஸ் மார்க்கெட்லாம் லிட்டில் பிட் அப்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்கே கிறிஸ்மஸ் சியர்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால மார்க்கெட்டை ஏற்றி தான் விடுவாங்க. ஆனால் டெக்னிக்கலாக நான் சொல்ற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு கீழே தான் வரும். நாஸ்டாக் கம்போசிட் இவன் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் கிட்ட தொட்டுட்டு 48,427 தொட்டுட்டு 48,362 இருக்கு டவ் ஜோன்ஸ். இவன் இதை கட் பண்ணி மேலே வந்தாதாங்க புல்லிஷ். இந்த லைனை நானும் எப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ டிசம்பர் 16 இருந்து இன்னைக்கு தேதி டிசம்பர் 22 வரையும் ஆயிடுச்சு. அவன் அந்த லைனை ரெசிஸ்டன்ட்டை தொட்டுட்டு தான் இறங்குது. இன்னைக்கு போய் தொட்டுட்டு க்ளோஸா நிக்கிறான். இதை கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வரணும். இப்படி வந்ததுனா தான் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகும். இந்த டவ் ஜோன்ஸ் அது வரையும் இந்த ரெசிஸ்டன்ட்டை தொட்டுட்டு தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா இப்போ இந்த ப்ளூ லைன் வந்து சப்போர்ட்டா வச்சுங்க, குழப்பமே வேணாம். ப்ளூ லைன் சப்போர்ட், இது அதே ரெசிஸ்டன்ட் தான் 26,200, அதே ரெசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஒரு கேப் அப் கிடைச்சா இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டாவே இருக்கும். இது 26,261 செகண்ட், மூணாவது 26,327 ஆல் டைம். இதுதான் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ஒருவேளை ஒரு கேப் டவுன் கிடைக்குதா இருந்தா 27,120 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அதுக்கப்புறம் இருக்குது 26,047, அதுக்கப்புறம் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 25,977. இதுதான் நிஃப்டி 50ல நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தோம்னா சென்செக்ஸ்ல இது இந்த இப்ப ரெசிஸ்டன்டா இருக்கா, இது வந்து இப்ப சப்போர்ட்டா மாத்திடுவோம். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஒரு கேப் அப் கிடைச்சா இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அப்போ ரெசிஸ்டன்ட் இதுதான் 85,763. அதுக்கும் மேல புல்லிஷ் வந்தா 85,932. அதுக்கு மேல போச்சுன்னா ஆல் டைம் ஹை தான் அடுத்த ரெசிஸ்டன்ட்.
இல்ல ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குதா இருந்தா இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது மட்டும் ப்ளூல வச்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 85,335. அடுத்தது 85,151. அதுக்கப்புறம் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் 84,950. ஸோ இது இந்த மூணு சப்போர்ட். நான் இப்போ இந்த ப்ளூ லைன் என்ன சொல்றேன்னா, ஒரு கேப் அப் கிடைக்குது, மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இது சப்போர்ட்டா மாறிடும் இந்த ப்ளூ லைன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? இதை வந்து இதுல வந்து அவன் தொடறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேற சென்செக்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் வீக்லி எக்ஸ்பைரினா வியாழக்கிழமை லீவு, அதனால இது நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ வெலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தா இந்த இதோ கேப் டவுன் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து ரெசிஸ்டண்டா மாறிடும் இந்த ப்ளூ லைன். ஓகேவா? அப்போ இது இந்த ப்ளூ லைன் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாவும் இருக்கு. அது கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங்கை பொறுத்து அது இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த லெவல்ஸ் வரும்போது யூஸ் பண்ணீங்க. இதுதான் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது அகைன் இந்த மணி தான் ஃபோக்கஸ் பண்ணணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கும் நேற்றும் ஆப்ஷன் பையரை பொறுமையா ரொம்ப சோதிக்குது. அதாவது வாழவே விட மாட்டான், தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏரியும் தொலைய மாட்டான் இறங்கியும் தொலைய மாட்டான், ஒரே நேர்கோட்லயே போயிட்டு இருக்கான். இதை பாருங்க, நீங்க சென்செக்ஸ் இந்த ப்ளூ லைனை எத்தனை வாட்டி ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த லைனையே டச் பண்ணி அந்த 120 பாயிண்ட்டுக்கு இறங்கிட்டோம். கடுப்பு. இந்த மாதிரி நாளைக்கெல்லாம் இருந்தா இன்னும் போர் ஆயிடும். அதாவது ஒரு 2 மணி வரையும் ஏஞ்சி போயிடலாமான்னு தான் எனக்கு இருந்தது. நேத்து ஞாபகம் வந்த மாதிரி 2:30க்கு ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்குமோ. ஆனா நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போட்டிருந்தேன், இந்த மாதிரி இருந்தாவே கடைசி நேரத்துல ஒரு பிக் மூவ் நடக்கும் அப்படின்னு. நடந்துச்சு. எனக்கு சென்செக்ஸ்ல நடந்தது கூட அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நிப்டி 50ல சூப்பரா நடந்தது. ஏன்னா அவன் என்னமா ட்ராப் வச்சு ஆப்ஷன் பையரை ட்ராப் வச்சு 26,200 செம்ம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா இருந்தது. 26,234 வரையும் போயிட்டு அங்க இந்த ஆப்ஷன் பையர் எல்லாம் ட்ராப்ல உள்ள கொண்டு போயிட்டு அப்புறம் இறங்க எவ்வளவு தொலைவு இறங்கியிருக்கான், 160 அந்த 26,159 வரையும் வந்துட்டு ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு. இதுல எவ்வளவு பேருக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ இதுதான் பாருங்க எவ்வளவு பெரிய கேண்டில். இன்னைக்கு முக்கியமா இந்த எஃப்ஐஸ் என்ன பண்ணாங்கன்றத கண்டிப்பா செக் பண்ணுங்க. எனக்கு தோணுது அவங்க செல்லிங்ல இருப்பாங்களோ அப்படின்ட்டு. அவங்க செல்லிங்ல இருந்தா நாளைக்கு நம்ம மார்க்கெட் கண்டிப்பா கீழ் நோக்கி இறங்குறதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா கீழே இறக்கிடுவாங்க மார்க்கெட்டை. இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. செல்லிங்ல இருந்தா பார்க்கலாம். இன்னைக்கு ஐடி செக்டர் எல்லாம் மண்ணை கவிடுச்சு. அந்த HCL மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா. இன்னைக்கு மார்க்கெட்ல முக்காவாசி ஸ்டாக்ஸ் வந்து டவுன் தான். இன்ஃபி டவுனு, TCS டவுனு, அதானி என்டர்பிரைசஸ் டவுனு, பஜாஜ் ஆட்டோ டவுனு, SBI இந்த பேங்க் டவுனு, ICC டவுனு, எல்லாமே டவுனு. அதனால மார்க்கெட்டால பெரிய நல்ல வேலை இன்னைக்கு பிளஸ்லயாவது முடிச்சானே ஒரு 5 பாயிண்ட், இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. இன்னைக்கு எல்லாம் அதாவது கை கொடுக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் கையை விட்டுடுச்சு. அதுதான் நிப்டி 50 பெரிய ஏற்றமே வரல 2 நாளாவே. இந்த 2 நாளா நிப்டி 50 ஒரு ஏற்றமும் இல்லை. இது கேப்ல வந்த ஒரு ஏற்றம், அதுல இருந்து ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு தெரிஞ்சிடும் ரியலா நிப்டி 50 சென்செக்ஸ் இவங்களோட ஏற்றம் ரியலா இன்னும் மேல போதா இல்ல கீழே வரப்போதா அப்படின்றது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். பல தடவை சொல்ற மாதிரி இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். இன்னைக்கு நீங்க யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்றதுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம்ன்றது மார்க்கெட் 2 நாளா டீச் பண்ணிட்டு இருக்கு. 9 மணிங்க இங்க
9.15 இருந்தே இருந்த மார்க்கெட்ல இந்த இடம் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 36ல இருக்கும்போது யூஸ் பண்ணேன், ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறம் 10ல இருந்து 2.15 மணி வரையும் சும்மா தாங்க உட்காந்து இருந்தேன் மார்க்கெட்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம 1:45க்கு இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. சரி, இந்த மாதிரி அரைக்கிறானே, கண்டிப்பா ஒரு மூவ் இருக்கும் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தான் நேற்று மாதிரி 2:30 மணிக்கு ஒரு 800 ரூபாய் கொடுத்துட்டான். அதை விட்டு இருந்தா எப்படியும் ஒரு 1700 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்துல நம்ம விட்டு பார்க்கவே கூடாது. கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஸ்கால்பர்ஸ் மாதிரி புக் பண்ணிட்டேன் நான். அவ்வளவுதான். சும்மா ஒரு 500 ரூபாய் தான் சொல்லுங்களேன், யார் கொடுப்பா நமக்கு? மானிட்டர் முன்னாடி கரண்ட் பில்லை செலவு பண்ணிக்கிட்டு வீட்டுல கரண்ட் பில்லையும் ஏத்திக்கிட்டு அதுக்காவது யூஸ் ஆகும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தா அதை விட ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு டிஸ்க்ளைமர், செபியால அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. இதுல நான் சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதாவது நிஃப்டி 50 சென்செக்ஸ் இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எது வரையும் போனா மேல இருந்து கீழே வரும், எங்க அது ஒரு பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த ஆப்ஷனை வாங்குங்க, இந்த ஆப்ஷனை செல் பண்ணுங்கன்றதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆப்ஷன் பையிங்கன்னா அதுல எவ்வளவு கஷ்டம், அது லாஸ் பண்ணா எவ்வளோ மன வருத்தம், மன கஷ்டம், டென்ஷன் இதெல்லாம் வரும்ட்டு. என்னால யாருமே லாஸோ, குறிப்பா லாஸ் வரவே கூடாது, என்னால வரக்கூடாது. நீங்க ஓனா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றீங்கன்னா அது உங்களோட உங்களோட ப்ராப்ளம். ஏன்னா உங்க டிசிஷன், அது உங்க மணி, நீங்க தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். அதுல நான் இன்வால்வ் பண்ணி இதை எடுங்க அதை வித்துருங்கன்னு சொல்லி அது ஏதாவது லாபம் வந்தா பரவாயில்ல, லாஸ் வந்துச்சுன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? அதனால நான் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே சொல்றதே கிடையாது. ஆனா ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இல்லைங்க அது நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. நான் இந்த லெவல்ஸை தான் நானும் ஃபாலோ பண்றேன் இன்ட்ராடே டைம்ல. இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே தான் நம்ம எல்லாருக்குமே. நான் யாரோட ரெக்கமெண்டேஷனோ இல்லை யாரோட வீடியோவும் பார்க்கறதும் கிடையாது. அதனால எனக்கு தோன்றது நான் அப்படியே உங்ககிட்ட வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது சில பேருக்கு சக்சஸ் தான் கொடுக்குது அப்படின்றாங்க. ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யாரும் சொல்லலை. பார்ப்போம். இப்படியே சக்சஸா வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா நான் ப்ராஃபிட்ல திரும்பிடுவேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைம்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.